உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தர வடிவேல். இப்போ பாருங்க, 2025 முடிந்து 2026 பலாபலன்கள் எப்படி இருக்க போகுது ஒவ்வொரு ராசிக்கும் அப்படிங்கிறதை பற்றி நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். இப்போ ஆங்கில புத்தாண்டு அப்படிங்கிறது ஆரம்பிச்சிருச்சு. ஆங்கில புத்தாண்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த 2026 27 வரை பார்த்தீங்கன்னா ராஜ கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான், ராகு கேதுக்கள், அது இல்லாமல் குரு பகவான், இவங்களோட பெயர்ச்சிகள் தான் ரொம்ப முக்கியத்துவமாக இருக்கும் ஆண்டு பலனுக்கு. இப்போ நம்ம புத்தாண்டு பலனில் முழுமையாக இதை பார்க்க இருக்கோம். அந்த வகையில் யாராருக்கு ஜென்மச்சனி, அர்த்தாஷ்டமச்சனி, அஷ்டமச்சனி போன்ற பாதிப்புகள் எப்படி இருக்க போகுது, அதே போல் ஜென்மகுரு, அஷ்டமகுரு, அதே போல் அர்த்தாஷ்டம குரு, பாக்கிய குருகள்லாம் என்ன மாதிரி வேலையை கொடுக்க போகிறாங்க, அதே போல் ராகு கேதுக்களோட பயிற்சி யாருக்கு சாதகமாகவும் எந்தெந்த ராசிக்கு பாதகமாகவும் அமையப்போகுது அப்படிங்கிறதை பற்றி நம்ம தெளிவாக இந்த வீடியோ மூலமாக பார்க்க இருக்கிறோம். இப்போ உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். சிம்ம ராசி 2026 புத்தாண்டு பலன் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, சிம்ம ராசியை பொறுத்த வகையில் பாருங்கள், சிம்ம ராசிக்குனே ஒரு தனித்தன்மை உண்டு. எதையும் பார்த்தீங்கன்னாக்க தலைமைத்துவ பணி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சிம்மராசி தான். அதே நேரத்தில் துணிச்சல், தைரியம், தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது சிம்மராசிக்குனே உண்டான மிகப்பெரிய சிறப்பாக இருக்குது. இந்த சிம்மராசியை பொறுத்த வகையில் இப்போ என்னென்னா, ராசியிலேயே கேது பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. 7ஆம் இடத்துல ராகு, 8ஆம் இடத்துல அஷ்டமச்சனியாக சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். ஆமாம், இந்த ராஜ கிரகங்கள்னு சொல்லக்கூடிய பாருங்க, குரு பகவான், சனி பகவான், ராகு கேதுக்கள் தான் பார்த்தீங்கன்னா வருட பலனை தீர்மானிக்கக்கூடிய வகையில் இருக்கு. அந்த வகையில் இப்போ சிம்ம ராசியை பொறுத்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா 2025 பல்வேறு விதமான கஷ்டங்களை அனுபவிச்சாச்சு. ஏன்னா கேது பகவான் ராசியிலேயே இருந்து பல்வேறு விதமான குழப்பத்தை உருவாக்கிட்டார். தேவையில்லாத மனக்குழப்பம், அடிக்கடி டென்ஷன், ப்ரெஷர், அதே நேரத்தில் என்ன செய்கிறது ஏது செய்கிறது அப்படிங்கிற ஒரு குழப்பமான சூழ்நிலை, நினைத்த இடத்துக்கு நினைத்த நாரி நினைத்த காரியத்தை செய்ய முடியல அப்படிங்கிற ஒரு நிலைலாம் ஏற்பட்டுருச்சு. அதே போல் கணவன் மனைவி சார்ந்த விஷயத்தில் வாக்குவாதம், பார்ட்னர்ஷிப் தொழில் செய்கிறவங்களில் பிரிவினைகள், இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் உருவாக்கி விட்டுருச்சு. அதே போல் உறவுகளில் ஏகப்பட்ட சண்டை சச்சரவுகள், மனஸ்தாபங்கள் அப்படிங்கிறத சிம்மராசினியர்களுக்கு எக்கச்சக்கமாக 2025 உருவாகிருச்சு. சரி, அதில் மட்டுமா சிரமத்தை சந்தித்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா, சனி பகவான் அஷ்டமச்சனியாக இருந்து ரொம்ப ஆட்டி படைச்சிட்டார். ரொம்ப சிரமத்தை உருவாக்கி விட்டுட்டார். ஆமாம், வேலை தொழில் நினைச்ச மாதிரியே இல்லை, ரொம்ப அலைச்சலாக இருக்குது. ஒரு தடவைக்கு 4 தடவை அலைய வேண்டி இருக்குது ஒரு வேலையை செய்கிறதுக்கு. ஒரு தொழில் சார்ந்த விஷயத்துக்காக பயணம் போகிறது அப்படிங்கிறது உடனே நடக்கலை, ரொம்ப அலைச்சலாக உருவாகிருச்சு. சரி, வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்கள் அடிக்கடி பழுது ஏற்பட்டு போச்சு, ஏகப்பட்ட செலவுகளை உங்களுக்கு உருவாயிருச்சு. குரு பகவான் ஒரு பக்கம் அதிசார பயிற்சியாகி ஏகப்பட்ட செலவுகளை உங்களுக்கு கொடுத்துட்டாரு. ஆமாம், அதாவது குடும்ப செலவுகளை அதிகரிச்சது மட்டும் இல்லாமல் தேவையில்லாத வீண் விரய செலவுகளை எக்கச்சக்கமாக கொடுத்து வச்சிட்டார். இப்படிப்பட்ட அமைப்புகளோட இருந்தது இந்த காலகட்டம். ஆனால் இந்த 2026 என்ன மாற்றம் ஏற்பட போகுதுன்னா, உங்களுக்கு ஒரு நல்ல ரிலீஸ் கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, குறிப்பாக இந்த சனி பகவானோட அஷ்டமச்சனி பாதிப்பு அப்படிங்கிறது உங்களை விட்டு விலகுதுங்க. ரொம்ப அருமையான ஒரு விஷயம். 9ஆம் இடத்துக்கு விலகிறார். அப்போ அஷ்டமச்சனி, சனியால் உங்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. சனி பகவானால் ஏற்பட்டிருக்க பாதிப்புகள் உங்களுக்கு குறையுது அப்படிங்கிறதுல மிகப்பெரிய சந்தோஷமான விஷயம் சிம்மராசி. அடுத்து கேது பகவான், ராகு கேதுக்கள் மாறுது. 12ஆம் இடத்துல கேது. அது மட்டும் இல்லாமல் ராகு அப்படிங்கிறவர் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு மாறுறார். 6ஆம் இடத்துக்கு மாறக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உருவாகுது. கிட்டத்தட்ட இது பார்த்தீங்கன்னாக்க ராகு கேதுக்களோட பாதிப்புகள்லேருந்து முழுமையாக விடுதலை அடையுது. ஆமாம், எதிர்பாராத வீண் விரயச் செலவுகள் குறையிறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய அலைச்சல் திருச்சல் அனைத்துமே சரியாகுது. கிட்டத்தட்ட ராகு கேதுக்களோட பாதிப்புகள் குறையுது.
6ஆம் இடத்துல இருக்க ராகு அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா பாம்பு கிரகங்கள் 6ஆம் இடத்துல இருக்குது. ருத்ன ரோக சத்ருஸ்தானத்தில் பாம்பு கிரகங்கள் இருக்குது அப்படின்னாலே எதிரிகள் தொந்தரவுகள், அதே நேரத்தில் கடன் பிரச்சனைகள் இவையெல்லாம் ஒரு தீர்வாயிரும். அதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டிடுவீங்க, அதுக்கெல்லாம் ஒரு நல்ல தீர்வு எடுத்துருவீங்க. அப்படிப்பட்ட அமைப்புகள் உருவாக்கி கொடுக்கும். குரு பகவான் மட்டும் பார்த்தீங்கன்னா ராசிக்கு 12ஆம் இடத்துல சுப விரய செலவுகளை நிறைய கொடுக்குறாரு. அப்போ சுப விரய செலவுகளை செஞ்சாகணுங்கிற கட்டாயம் இருந்தே இருக்குது. அப்போ குடும்ப உறுப்பினர்களுக்கான சுப விரய செலவுகள், திருமணம் செய்கிறது, அதே நேரத்தில் குழந்தைகளுக்கு சுப விசேஷங்கள் செய்கிறது, அது இல்லாமல் இடம், வீடு, பூமி, வண்டி, வாகனம், வீடு சார்ந்த விஷயங்களில் முதலீடு செய்கிறது அப்படின்னு பல்வேறு விதமான முதலீடுகளை இந்த காலகட்டத்தில் செய்ய வேண்டிய விரைய செலவுகள் அப்படிங்கிறத கொடுக்குறார். கிட்டத்தட்ட 2026 பல்வேறு இன்னல்களை தாண்டி பல்வேறு பிரச்சனைகள் உங்களை விட்டு விலகிறது மட்டும் இல்லாமல் அதே நேரத்தில் நன்மைகள் நிறைய நடக்கக்கூடிய அமைப்பையும் கொண்டு வந்து கொடுக்குது. அப்போ நல்ல காலம் அப்படிங்கிறது தொடங்க ஆரம்பிச்சிருச்சு. 2026 உங்களுக்கு ஒரு நல்ல நேரம் அப்படிங்கிறது தொடங்கியிருக்கு. உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் தசாபத்தி அமைப்புகள் எப்படி இருக்குது, பிறந்தப்ப உங்களுடைய நட்சத்திரம் என்ன, தசாபத்தி அமைப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். பார்த்துக்கிட்டு இந்த கோச்சார நிலை பலன்களில் இருக்கக்கூடிய இந்த பலன்களையும் நீங்கள் எடுத்துக்கிட்டு இந்த காலகட்டத்தை அணுகையில் ரொம்ப மிக சிறப்பாக இந்த காலகட்டத்தை நீங்கள் ஈஸியாக கையாளலாம். ரொம்ப அற்புதமான விஷயங்கள் இந்த கிரக மாற்றங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்கு. ஆமாம், இதில் குறிப்பாக உங்களை பொறுத்த வகையில் 65% அப்படிங்கிறது நன்மைகள் நடக்கக்கூடிய வகையில் இருக்குது. மீதி 35% அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அதற்கான தேவைகளை செஞ்சாகணுங்கிற கட்டாயம் ஏற்பட்டிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட இப்படிப்பட்ட அமைப்புகளோடு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தை மிகவும் சிறப்பாக எளிமையாக அணுகிறது அப்படிங்கிறது உங்களுடைய கையில் தான் இருக்குது. நன்றி, வணக்கம். இதுவரை பார்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா 2026 ஆங்கில புத்தாண்டு பலன்கள் நம்ம பார்த்துருக்கோம். இந்த ஆங்கில புத்தாண்டில் பார்த்தீங்கன்னா 4 கிரகங்கள், குரு பகவான், அதே போல் சனி பகவான், ராகு கேதுக்கள் பயிற்சி அப்படிங்கிறத வச்சு முழுமையாக ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறத ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் உங்களுடைய ராசியில் நீங்கள் என்ன லக்கணத்தில் பிறந்திருக்கீங்க அப்படிங்கிறத பொறுத்து, ஆமாம், உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் தசாபுத்தி அமைப்புகள் மாறுபடும். உங்களுடைய தசாபுத்தி அமைப்புகளை நீங்கள் என்ன தசாபுத்தி அமைப்புகள் நடக்குதோ அதன் அடிப்படையில் இந்த கோச்சார கிரக நிலைகள் இருக்கையில் உங்களுக்கு ரொம்ப சாதகமான பலன்கள் நிறைய நடக்கும். அந்த வகையில் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் தேவைப்படுது. குடும்பம் சார்ந்த விஷயங்கள், அதே போல் வேலை வாய்ப்புகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், கடன் பிரச்சனைகள், அதே போல் தொழில் சார்ந்த விஷயங்கள், வெளிநாடு வெளியூர் யோகங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு முழுமையான ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா டிஸ்பிளே தர நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் உங்களுடைய முழுமையான ஜாதகத்தை நீங்கள் பார்த்துக்கலாம். வாட்ஸ்அப் மூலமாகவும் நீங்கள் உங்களோட பதிவை பண்ணிக்க முடியும். நன்றி, வணக்கம்.